நம்ம சேனலில் ஏற்கனவே போன வீடியோவில் ரெட் டுவார்ஃப் நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். பட் நம்ம அப்சர்வல் யூனிவர்ஸில் நம்ம கண்டுபிடிச்ச மிக சிறிய ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் முழுக்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் நம்ம பூமியிலிருந்து 600 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை சயின்டிஸ்டும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு பேரும் வைக்கப்படுது. அந்த நட்சத்திரத்தோட பேர் என்ன அப்படின்னா EPLMJ0557AB அப்படின்னு பேர் வைக்கப்படுது. எலிப்சிங் பைனரி லோ மாஸ் ப்ராஜெக்டின் கீழே கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திரம். இதுக்காக அவங்க பயன்படுத்தின டெலஸ்கோப் அப்படிங்கிறது WSP அப்படிங்கிற வைட் ஆங்கிள் சர்ச் ஃபார் பிளானட் அப்படிங்கிற டெலஸ்கோப்பை பயன்படுத்தினாங்க. பொதுவாகவே இந்த டெலஸ்கோப் கிரகங்களை, வேற்று உலகங்களை, எக்ஸோ பிளானட்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெலஸ்கோப். ஆனால் அந்த டெலஸ்கோப் கண்ணில் தான் இந்த நட்சத்திரமும் பட்டிருக்கு. 2017 இந்த நட்சத்திரத்தை அதிகாரப்பூர்வமாக விஞ்ஞானிகள் அறிவிச்சாங்க. ஆக்சுவலாக இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் நட்சத்திரம். அதாவது நம்ம சூரியன் மாதிரி ஒற்றை நட்சத்திரம் கிடையாது. இது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம். 2 நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்று மாற்றி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டத்தை சேர்ந்த ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச இந்த அப்சர்வல் யூனிவர்ஸில் கண்டுபிடிச்ச நட்சத்திரங்கள்லேயே மிக சிறியது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. மிக சிறியது மட்டும் இல்லை, நம்ம கண்டுபிடிச்சதுலேயே மிக சிறிய ரெட் டுவார்ஃப் நட்சத்திரமும் இதுவாக தான் இருந்திருக்கு. இந்த நட்சத்திரம் ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம சூரியனுடைய மாசுக்கும் சூரியனுடைய அந்த வெளிச்சத்துக்கும் ப்ளஸ் சூரியனுடைய வெப்பத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கக்கூடியது. பட் சைஸில் மட்டும் கொஞ்சம் நம்ம சூரியனோட சின்னதாக இருக்கும். சேம் இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்களோ அதே பேர் தான் அதுக்கு வச்சுருக்காங்க. EBLMJ0557A அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு B அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்து அதுக்கு 2வது நட்சத்திரமாக பேர் வச்சுருக்காங்க. பட் இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் நம்ம பார்க்க போகிறது அந்த 2வது நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரம் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம், அதாவது சிகப்பு குள்ளன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ரெட் டுவார்ஃப் நட்சத்திரத்தை சேர்ந்தது. இது ஒரு M டைப் நட்சத்திரம். இது யூனிவர்ஸோடைய மிக சிறிய ஒரு நட்சத்திரமாக, ரெட் டுவார்ஃப் நட்சத்திரமாக சொல்கிறதுக்கு காரணமாக அமைகிறது அதோடைய சைஸாக இருக்கட்டும், அதோடைய பிரைட்னஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதோடைய மாஸ், இது எல்லாத்தையும் வச்சு தான். அந்த வகையில் இந்த ரெட் டுவார்ஃப் நட்சத்திரத்தோடைய அந்த சைஸ் அப்படிங்கிறது நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய 2வது மிகப்பெரிய கிரகமாக கருதப்படுறது ஒன்றுனா அது நம்மளுடைய சனி கிரகமான சேட்டன் தான். சேட்டன் பிளானட்டோடைய சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சைஸ் தான் இந்த நட்சத்திரத்தோட சைஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் சைஸில் மட்டும்தான் நம்ம சனி கிரகத்தோட ஒத்து போகும். ஆனால் மாசுன்னு வரும்போது, எடைன்னு வரும்போது நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய மிகப்பெரிய கிரகமான ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழன் கிரகம், பெரிய வியாழன் கிரகத்தோடைய அந்த மாசை விட 85 மடங்கு அதிக மாஸ் கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்குது. பட் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த நட்சத்திரத்தை அப்படியே நம்ம அலைக்கா தூக்கி சூரியன்கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா சூரியனுடைய சைஸில் வெறும் 8% தான் இந்த நட்சத்திரத்தோடைய அந்த சைஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் மாஸ் அப்படின்னு வரும்போது சூரியனுடைய மாசில் வெறும் 9% மட்டும்தான் இந்த நட்சத்திரத்தோடைய மாஸ் அப்படிங்கிறது இருக்குது. மேல்பரப்பு டெம்பரேச்சர் கூட நம்ம சூரியனோட கம்மி தான். கிட்டத்தட்ட 2500 கெல்வின்லேருந்து 3000 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக தான் இது இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கணிச்சிருக்காங்க. இதனாலேயே இந்த நட்சத்திரத்தோடைய அந்த லூமினாசிட்டி, பிரைட்னஸ் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. 0.01% மட்டும்தான் நம்ம சூரியனை கம்பேர் பண்ணும்போது அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வெளிச்சத்தை வெளியிடுது. அதனால் வெறுங்கண்களால் இந்த நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு பாசிபிளே கிடையாது. டெலஸ்கோப்பால் மட்டும்தான், ஒரு நல்ல டெலஸ்கோப்பாக இருந்தால் மட்டும்தான் அது மூலமாக பயன்படுத்தி பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி தான் சயின்டிஸ்ட்டுகளும் இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரம் எவ்வளோ சிறியது அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்பர்ஸில் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம சூரியனுடைய அந்த ரேடியஸ் அப்படிங்கிறது 6,93,340 கிலோமீட்டர் ரேடியஸ் கொண்டதாக இருக்குது. அதுவே அந்த பக்கம் இந்த நட்சத்திரத்துடைய அந்த ரேடியஸ் அப்படிங்கிறது வெறும் 60,000 கிலோமீட்டர்லேருந்து 70,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கிடைச்சிருக்காங்க. ஸோ இதுவே சேட்டன் எடுத்துக்கிட்டால் சேட்டனுடைய அந்த ரேடியஸ் அப்படிங்கிறது 53,000லிருந்து 60,000க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் சேட்டனுடைய அந்த சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாகவும் சூரியனுடைய சைஸில் 10% சின்ன நட்சத்திரமாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணமே இதில் ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லா நட்சத்திரத்துலையும் நடக்கிற மாதிரி இதில் நடக்கிறதுனால தான் இவ்வளோ சின்னதாக இருந்தும் இது நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாகுது. ஸோ இங்கே ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற
அப்படிங்கிறது நடக்குது. பட் ஆனால் லோ பவர் கொண்ட அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் நடக்கிறது இல்லை. பட் இதுக்கும் நம்ம சூரியனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த லைஃப் டைமிங் தான். இந்த நட்சத்திரத்தோடைய அந்த லைஃப் டைம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா ரெட் டுவார்ஃப் நட்சத்திரங்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட ரொம்ப ரொம்ப அதிகம். மற்ற சூரியனை விடையும் எடுத்துக்கலாம். அந்த வகையில் நம்ம சூரியனோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது 10 பில்லியன் ஆண்டுகள். அந்த பக்கம் அந்த நட்சத்திரத்தோடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது 1 ட்ரில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் போகும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இது எல்லா டுவார்ஃப் நட்சத்திரங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தான். ஏற்கனவே டுவார்ஃப் நட்சத்திரங்களை பற்றி நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்ததுலையும் சொல்லியிருந்தோம். ரெட் டுவார்ஃப் நட்சத்திரங்களுடைய அந்த ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற நட்சத்திரங்களை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ரெட் டுவார்ஃப் நட்சத்திரங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சயின்டிஸ்ட்டுங்க ஆரம்பத்தில் இந்த பைனரி ஸ்டார் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் முதல்ல இது வந்து கிரகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்தில் நினச்சாங்க. அதுக்கப்புறம் ரேடியோ வெலாசிட்டி மெத்தட் அப்படிங்கிற அந்த முறையை பயன்படுத்தி ரிசர்ச் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடியது எந்த ஒரு கிரகமும் இல்லை, அது இன்னொரு நட்சத்திரம், அதுவும் நம்ம யூனிவர்ஸோடைய மிக சிறிய நட்சத்திரம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி ஒரு கிரகம் தான் வள வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இது பைனரி ஸ்டார் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால அதோடைய பார்ட்னர் நட்சத்திரத்தை ஒரு தடவை சுற்றி வள வர்றதுக்கு இந்த மிகச்சிறிய நட்சத்திரம் எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குது தெரியுமா? நம்ம பூமியோட நாட்கள் படி வெறும் 7.8 பூமி நாட்கள்லேயே சுற்றி வள வந்துருமா. அதாவது 8 நாட்களுக்கு ஒரு முறை அதோடைய பார்ட்னர் நட்சத்திரத்தை சுற்றி வள வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ ரொம்ப வேகமாக ஒன்றோட ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதோடைய சைஸ் இன்னும் சிறியதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை கண்டிப்பாக இது ஒரு ப்ரௌன் ட்வார்ஃப் நட்சத்திரமாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய மாஸ் அப்படிங்கிறது அதோடைய எடை அப்படிங்கிறது ப்ரௌன் ட்வார்ஃபை விட அதிகமாக இருந்ததுனால தான் அது இப்போவும் நட்சத்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு, ஒரு ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷனோட நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் டுவார்ஃப் அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த நட்சத்திரம் பார்க்கறதுக்கு சிகப்பு நிறத்தில் இருக்குமா இல்லாட்டி வேறு ஏதாச்சும் நிறத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் சிகப்பு நிறத்தில் தான் இருக்கும் அதோடைய பேருக்கு ஏற்ற மாதிரி. பட் ஆனால் மற்ற ரெட் டுவார்ஃப் நட்சத்திரங்களை விட இதோடைய நிறம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடும் சொல்கிறாங்க. எந்த வகையில்னா மற்ற நட்சத்திரங்கள் வந்து கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் இது ஒரு டீப் ரெட் கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோடைய சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது. அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிரைட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூரியனை விட ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், ரொம்ப மங்கலாக தெரியும். ஸோ அதனாலேயே ஒரு டீப் ரெட் கலரில் வந்து இதோடைய நிறம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இந்த மாதிரி ரெட் டுவார்ஃப் நட்சத்திரங்களை சுற்றி ஏதாச்சும் கிரகங்கள் வளம் வந்துச்சு அப்படின்னா அங்கே லைஃப் பாசிபிள் வந்து அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களை பெரிதும் நம்பப்படக்கூடிய ஒன்று. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். இந்த ரெட் டுவார்ஃப் நட்சத்திரங்களுடைய அந்த ஆயுள் காலம் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை சுற்றி அதோடைய ஹேபிட்டபிள் ஜோனில் ஒரு பிளானட் வளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே லைஃப் வந்து உருவாகிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதை பொறுத்து அங்கே லைஃப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கருதுவாங்க. அந்த வகையில் இந்த நட்சத்திரத்தை சுற்றி எது வரைக்கும் ஏதாச்சும் கிரகங்கள் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டுங்க இது வரைக்கும் இந்த பைனரி ஸ்டார் சிஸ்டத்தில் எந்த ஒரு கிரகங்களுமே சுற்றி வருது அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதிப்படுத்தலை. இப்போதைக்கு இந்த நட்சத்திரத்தை பற்றி தான் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து கிரகங்கள் எதுவும் வள வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகளும் போய்கிட்டு தான் இருக்குது. 2017 கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இந்த ஒரு டிஸ்கவர் அப்படிங்கிறதுக்கு நம்ம அப்சர்வர் யூனிவர்ஸில் கண்டுபிடிச்ச மிக சிறிய ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த பேருக்கு சொந்தமாக இருந்திருக்கு. பட் இது ஒன்று தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. நம்ம அப்சர்வர் யூனிவர்ஸில் நம்ம கண்டுபிடிச்சது இப்போதைக்கு இதுதான். இதை தாண்டி இன்னும் கண்ணுக்கு தெரியாதம அந்த இருட்டுக்குள்ளே நிறைய நட்சத்திரங்கள் இருக்கலாம், இல்லை இதை விட சின்ன நட்சத்திரங்கள் கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பர்ட்டுகளும் பல சயின்டிஸ்ட்டுகளும் கருத்துக்களாக முன்வைக்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தை பற்றி சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு கற்பனையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம சனி கிரகமே ஒரு நட்சத்திரமாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுவும் நம்ம ஜூபிட்டருடைய மாஸை விட 85 மடங்கு அதிக மாஸ் கொண்ட ஒரு விஷயமா ஒன்று இருக்குதான். அதே மாதிரி தான் இந்த நட்சத்திரமும் இருக்குது ஒரு கற்பனையை எடுத்துக்கிட்டா. பட் எப்படி நம்ம யூனிவர்ஸ்லேயே இந்த ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக சிறிய நட்சத்திரமாக இருக்கோ அதே மாதிரி வெள்ளை குள்ளன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரங்களே மிக சிறிய நட்சத்திரங்களும் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்குது. அதையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரங்களை பற்றியும் மிக சிறிய ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஸ்டார் சீரீஸில் ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக சிறிய யூனிவர்ஸோடைய ஸ்மாலஸ்ட் ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரம் எது அப்படிங்கிறத அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து ஒரு ப்ரௌன் டாஃபாக இருக்குமா இல்லாட்டி
சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிற மாதிரி மிக சிறிய நட்சத்திரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.